இலக்காக இருக்கணும். ஒரு காலேஜ்ல கோர்ஸ் படிக்கிறது, இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த காலேஜ்ல படிக்கலாமா, இது என்னைக்குமே நம்ம இலக்காக இருக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு போறேன்னு வைங்களேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்க காசு வேணும், இல்லைன்னா மார்க் வேணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று வேணும். ரெண்டு இல்லைன்னா நமக்கு இன்ஜினியர் படிக்க முடியாம போயிடும், டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ள போக முடியாம போயிடும். ஆனா இன்ஜினியரிங் படிக்கிறத விட்டுட்டு நான் வந்து டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நுழையிறதுக்கு உங்கள்கிட்ட மார்க் இருந்தாலும் மார்க் இல்லாட்டியும் காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும் போறதுக்கான மல்டிபிள் பாத்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் நீட்டு படிச்சு எம்பிபிஎஸ் ஆகுங்கிறது இலக்கு இல்லை, மருத்துவ துறையில சாதிப்பேன் அதான் இலக்கு. புரியுங்களா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில நான் ஒரு பெரிய சாதனையாகும். ஏன் நீட்ல மார்க் எடுத்தாலும் மார்க் எடுக்காட்டியும், நீட் எழுதினாலும் எழுதாட்டியும், பிளஸ் டூல மார்க் எடுத்தாலும் எடுக்காட்டியும், வேற கையில காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும் பல பாதைகள் இருக்கும், நிறைய வேஸ் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில போய் நம்ம மருத்துவத்துறையில சாதிச்சிடணும். கரெக்டா? அதை காமிக்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. ஸோ எப்பவுமே சரி, ஒரு ஃபீல்டு தான் நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். என்னென்ன நல்ல ஃபீல்டு இருக்கு அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கு, ரிசர்ச்சர் இருக்கு, டீச்சிங் இருக்கு, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்னா எம்பிஏ படிக்கிறது, அதே மாதிரி வந்து இனோவேட்டிவ் என்டர்பிரனர், அறிவை முதலீடாக கொண்டு பிசினஸ் பண்றது, கவர்மெண்ட் அரசு துறை சார்ந்த பணிகள் இருக்கு, லா அண்ட் ஜுடிஷியரி சட்டத்துறை இருக்கு, அதே மாதிரி வந்து மீடியா அண்ட் ஜேர்னலிசம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல துறைகளை நீங்க என்ன பண்ணலாம், தேர்வு செஞ்சு படிக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம விரிவா பார்ப்போம். இப்போ டெக் ப்ரொஃபஷனல் எடுத்துக்கோங்களேன். உங்க இலக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதா இருக்கக்கூடாது, டெக்னிக்கல் ஃபீல்ட்ல சாதிக்கணும் அப்படிங்கிறது இலக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் ஃபீல்ட்ல சாதிக்கணும் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து காசு இல்லை, மார்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் நான் ஒரு ஐடி கம்பெனில நல்ல சம்பளத்தில் வேலை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் இல்லை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கலாம். சரியா? இன்னைக்கு பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஃபீஸ் நியூ காலேஜில் இப்போ மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க எவ்வளோ ஃபீஸ்? எவ்வளோ பாருங்க வருஷத்துக்கு ஃபீஸ்? சும்மா மைண்டுக்கே சொல்லுங்க, எவ்வளோ இருக்கும்? 5000 ரூபா. எவ்வளோ? வெறும் 5000 ரூபா. யாராவது அந்த 5000 ரூபா கூட கொடுக்க முடியலன்னு சொன்னா நீ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சேர்த்து விடுறேன். நமக்கு தெரிஞ்ச வாத்தியார் தான் அங்க ஹெச்ஓடியா இருக்காரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க காசே இல்லாம பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சு ஐடில ஒர்க் பண்ணலாம். நம்ம நேதாஜி நகர்ல ஒரு தம்பி பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிச்சாரு, நியூ காலேஜ்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒரு மாசம் 1.25 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார். ஸோ உங்ககிட்ட காசு இருந்தாலும் இல்லாட்டியும் ஸ்டில் யூ கேன் ஒர்க் இன் த டெக் இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் பை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ காசு இல்லை, பணம் இல்லை, மார்க் இல்லை, ஸ்டில் இதை நீங்கள் படிச்சிடலாம். அதே மாதிரி தான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது பிரசிடென்சி காலேஜில் இருக்கு. இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க வருஷத்துக்கு? எவ்வளோ? இப்போ 2026 ஒரு வருஷம் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1500 ரூபா. எவ்வளோ? 1500 ரூபா. சரியா? ஒரு பக்கெட் பிரியாணி 1800 ரூபான்றான். ஒரு வருஷம் ஃபீஸ் 1500 ரூபா இன்னைக்கு. ஸோ இதை படிச்சுட்டு வரலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட காசு இருக்கு, மார்க் கம்மியா இருக்குன்னா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இதை படிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணலாம். நேதாஜி சலீம்னு ஒரு பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சான் நியூ காலேஜில். 3.25 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் பெங்களூர்ல ஒரு மாசம். எவ்வளோ? 3.25 லட்சம் ரூபா பெர் மந்த் சேலரி பெங்களூர்ல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, என் விசிபிலிட்டியில சொல்றேன். இல்ல நல்ல மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்ஜினியரிங் படிக்கலாம். பிஇல என்னென்ன படிக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஜினியரிங் ஸோ நல்ல காசு இருக்கு, நல்ல மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காசு அதிகமா வராது. இந்த தாராளமாக ஒரு தம்பி அவரை சொல்லியிருக்கேன், என்ன சில வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு சிஇஜில. வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாரு? இன்ஜினியரிங் படிக்கிறாருப்பா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில. எவ்வளோ? 7000 ரூபாய் கட்டுறாரு. வெறும் செமஸ்டர் ஃபீஸ் வெறும் 7000 ரூபாய் தான் கட்டுறாரு. ஓகேவா? மார்க் நிறைய இருந்தால் நம்ம கம்மியான காசுல படிக்கலாம், மார்க் இல்லைன்னா காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க இலக்கு வந்து டெக் இண்டஸ்ட்ரின்னு வைக்கணும். அப்பதான் காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும், மார்க் இருந்தாலும் மார்க் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு பாதையை தேர்வு செஞ்சு நம்ம டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துடணும். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இதுதான் கேம். சரியா? அப்ப அடுத்து இன்ஜினியரிங்ல என்னென்ன படிக்கலாம்னு பார்ப்போம். நம்ம டீம் லைன் போறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க இன்ஜினியரிங் வந்தாலே மேக்ஸ்ல நாலேஜ் இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்களேன். ஒரு பையன் நான் ஏஐ தான் படிப்பேன், அப்பாட்ட பயங்கரமா சண்டை போட்டான், ஏஐ சேர்த்து விடுங்க. மேக்ஸ் வருமானான்னு கேட்கிறேன், மேக்ஸ் வரலன்னா அவங்க அப்பாட்ட நான் எவ்வளவு சொன்னேன், மேக்ஸ் வரலாம் சேர்க்காதீங்கன்னு. இப்போ ஒரு வருஷத்துல போயிட்டு 2.25 லட்சம் ரூபாய் காசு கட்டி சேர்த்தாரு. மேக்ஸ் வராதனால அரியர் வச்சுட்டான். இப்போ என்ன சொல்றான், இது எல்லாம் ஒரே மேக்ஸா இருக்கு, எனக்கு சுத்தமா வரல, எனக்கு இந்த படிப்பு வேணாம், வேற படிப்பை சேர்த்து விடுங்கன்றான். அவங்க அத்தாவுக்கு 2.25 லட்சம் ரூபாய் போச்சு, காசு போச்சு. அதனால எப்பவுமே சரி இன்ஜினியரிங் சைடு போறதா இருந்தா மேக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
மேக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டா அடுத்து என்ன அப்புறமா சொல்றேன். ஸோ இன்ஜினியரிங் நீங்க யோசிச்சாலே மேத்தமேட்டிக்ஸ் தான். ஓகேவா? அதுலயும் குறிப்பா நான் ஏஐ படிக்க போறேன், ஏஐ டிஎஸ் படிக்கிறேன், டேட்டா சயின்ஸ், இல்லைனாக்கா ஏஐ எம்எல் படிக்க போறேன். எம்எல்னா மெஷின் லேர்னிங். இதுலலாம் மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரதர் சொன்னாங்கல்ல, மேக்ஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு இருக்கு. தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா? மேக்ஸ்ல இருக்க பாடத்துல ரொம்ப மோசமான பாடம் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸே ரொம்ப கொடூரம், அதுக்கு மேல ரொம்ப கொடூரமானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால ஏஐல சர்வைவே பண்ண முடியும், சக்சீட் பண்றது வேற. ஸோ முதல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொட்டன்ஷியலை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த நாலேஜ் இல்லாம இப்போ எடுக்கிறாங்க. யாரை கேட்டாலும் சார் ஏஐடிஎஸ் எடுக்குவா, அதை எடுக்குவா, எடுக்கலாம். முதல்ல மேக்ஸ் வருமா, மேக்ஸ் வரலாம் போயிடாத, அடிச்சு துரத்தின போல வெளியே தெரிய விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய பிரிவு இருக்கு. நான் பொதுவாக அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பிரிவுகள் ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. நான் பொதுவாக அந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா இருந்தா வெறும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துருங்க, இல்ல பிடெக் ஐடி எடுத்துருங்க. ஓகேவா? சைட்ல ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, அதுல இந்த சைபர் செக்யூரிட்டி எடுத்துறாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் காணாவே போயிடுச்சு இப்போ ஏஐ வந்ததுனால. அதுக்கு மேல இல்லைங்க, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எடுக்கிறனா இருந்தா இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் எடுக்கலாம். பட் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இல்லைன்னா ஏஐடிஎஸ் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், இந்த ரெண்டு பிரிவை தவிர வேற எந்த பிரிவும் எடுத்துக்காதீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அடுத்து வேற ஏதாவது டிஃபரெண்டா எடுக்கிறதா இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் எடுக்கலாம், வந்து உங்களுக்கு ஈஸி ட்ரிபிள் எடுக்கலாம், சிவில் எடுக்கலாம். ஏன்னா சிவிலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை இருக்குல்ல, அவங்க ஃபுல்லா சிவில் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரெக்யர்மெண்ட் போடுறாங்க. அரசு பணி சார்ந்து நிறைய ரெக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ சிவில் எடுத்து படிக்கலாம், ஈஸி எடுத்து படிக்கலாம், ட்ரிபிள் எடுத்து படிக்கலாம். இது இல்லாம ஒரு 3 கோர்ஸ் நீங்க படிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனா படிக்கலாம், ஆனால் வேலை கிடையாது. ஃபாரின்ல போய் நீங்க பிஜி பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லை ஏரோநாட்டிக்கல் நான் சஜஸ்ட் பண்றது இல்லை. மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அது வந்து 4-6 மாசம், வீடு 6 மாசம், இந்த கடல் நிலம் இருக்கும், ஆஃப் ஷோர், ஆன் சைட்ல. ஆனால் இதுவும் நான் ப்ரிஃபர் பண்றது இல்லை. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து கடைசியாக எடுத்து படிக்கலாம். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு எடுத்தாலும் எடுத்து படிக்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பட் நீங்க பிஜி படிக்கிற ஐடியா தான் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கலாம். பெட்ரோலியம் கவர்மெண்ட்ல கிடைச்சா படிக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கலாம், ஒரு நல்லதான். டெக்ஸ்டைல் கவர்மெண்ட்ல எடுத்தா எடுக்கலாம். ப்ரொடக்ஷன் வேணாம், எடுத்துடாதீங்க. மேனுஃபேக்சரிங். ஓகேவா? இதுதான் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு கைடன்ஸ். அடுத்த ஒரு கொஸ்டின், 20 + 20 + 20 = 60. இதே மாதிரி ஒரு 3 நம்பர் ஆப்ரேட் பண்ணி 60 வர வைக்க பார்ப்போம். 3 ஒரே நம்பரா இருக்கும். ஆபரேஷன் கேன் பி எனிதிங். சொல்லுங்க. சரி, எவ்வளோ அறிவு பாருங்க தம்பிக்கு. 6 + 60 + 60 - 60 = 60. ஓகேவா? கரெக்டானே? சூப்பர். ஸோ இப்போதைக்கு டீ பிரேக் இல்லை. டீ பிரேக் இந்த சென்ஸ் லைக் இருந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாரும் விட்டுட்டோம்னா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம். ஓகே, அடுத்து போலாமா? ஓகே. ஸோ கேள்வி பதில் செஷன் இருக்கும். அதில் வந்து நீ இன்ஜினியரிங் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா தாராளமாக கேளுங்க. ஓகே, ஆனால் கண்டினியூ பண்ணுவாங்க.